அனைவருக்கும் வணக்கம். நாம் இப்போ பார்த்து கொண்டிருப்பது ஸ்ரீ வேதகிரீஸ்வரர், ஸ்ரீ பக்தவச்சலேஸ்வரர், ஸ்ரீ திரிபுர சுந்தரி அம்மன் திருத்தேர் பவனி விழா தான். பாருங்கள், முன்னாடியே பார்த்தீங்கன்னா பெரிய தேரும் அம்மன் தேரும் புறப்பாடு ஆயிடுச்சு, போயிட்டுருக்கு. அதுக்கு முன்னாடி விநாயகர் தேரும் போயிடுச்சு. இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா முருகர், ஸ்ரீ வள்ளி தேவசேனா, ஸ்ரீ முருகர், பின்னாடி வந்து சண்டிகேஸ்வரர். இந்த 5 தேரும் நேற்று காணொலி போட்டிருந்தேன். அதில் பார்த்தீங்கன்னா தன்னுடைய நிலையிலிருந்து அது தயாராகி கொண்டிருந்தது. இன்று காலை 6 மணிக்கு மேலே அனைத்து தேர்களும் தன் நிலையிலிருந்து புறப்பாடாகி அனைத்து தெய்வங்களும் 4 கோபுரங்களை சுற்றி திருவீதி உலா வந்து பக்தர்களுக்கு காட்சி அளிக்கின்றனர். இப்பொழுது பார்த்திங்கன்னா இந்த கீழே இருக்கின்ற கோயிலில் தான் பக்தவச்சலேஸ்வரம், திரிபுர சுந்தரி அம்மனும் இருக்காங்க. இங்கும் பக்தர்களுக்கு அருள்பாலித்து கொண்டிருக்கின்றார்கள். மேலே இருக்கிற கோயிலில் பார்த்தீங்கன்னா ஸ்ரீ வேதகிரீஸ்வரர். இப்போ அந்த பெரிய தேரில் பார்த்தீங்கன்னா ஸ்ரீ வேதகிரீஸ்வரர், ஸ்ரீ திரிபுர சுந்தரி அம்மன், அதான் சோமாஸ்கந்தர் தான் பெரிய தேரில். அந்த பெரிய தேருக்கு முன்னாடியே விநாயகர் தேர் வந்து புறப்பாடு ஆயிடுச்சு. 2வது வந்து பெரிய தேர். இதை நம்ம பார்த்து கொண்டிருக்கிறது வந்து அம்மன் தேர், திரிபுர சுந்தரி அம்மன். இந்த தேர் தான் நம்ம இப்போ பார்த்துட்ருக்கோம். அது தெரியுது பாருங்கள், பெரிய தேர். அது முன்னாடியே போயிடுச்சுங்க. அது வந்து என்னன்னா, இப்போ ஒரு என்ன யுக்தியை பயன்படுத்துகிறாங்கன்னா, பின்னாடி வந்து அந்த எல்லாரும் ஒரு பெரிய கட்டை மாரி இருக்கும், அந்த கீழே தேர்களுடைய சக்கரத்தாண்ட அதை வச்சு அதுக்கு கீழே ஒரு சப்போர்ட்டை கொடுத்து எல்லாமே கொம்பை ஒன்று கையில் பிடிச்சி ஊன்றிக்கொண்டு அதை அழுத்துவாங்க. அழுத்தும் போது அந்த தேராகப்பட்டது முன்னாடி நகரும் பொழுது முன்னாடி வந்து பார்த்திங்கன்னா வடத்தை பிடித்து பக்தர்கள் இழுக்கும்போது அந்த தேர் முன்னாடி நகர்ந்து சென்று கொண்டே இருக்கும். ஏதாவது ஒரு இடத்துல வலதோ இடதோ கொஞ்சம் மாற்றி திரும்பி நின்றுச்சுன்னா அது வந்து பொக்கலின் பின்னாடியே போகுது. அது வந்து அந்த சக்கரத்தாண்டை வச்சு தள்ளி விடும். அதற்காக தான் அந்த பொக்கலின் வந்து பின்னாடியே போய்கொண்டே இருக்கும் அந்த ஜேசிபி. மற்றபடி இந்த பெரிய தேரை சித்திரை மாதம் வருடம் அமாவாசை அடுத்து கொடியேற்றுவாங்க. கொடியேற்றினாங்கன்னா 3வது நாள் உற்சவம் தான் 63, 7வது நாள் உற்சவம் தான் திருத்தேர் பவனம். மேலும் வந்து பார்த்திங்கன்னா 9 நாள் 11 நாள் திருவிழா நடக்கும். அனைத்து பக்தர்களும் வந்து அருள் பெற்று ஈசனின் அருள் பெற வேண்டும் என்று வேண்டி இந்த திருக்கழுக்குன்றத்தில் அமைந்துள்ள மலைக்கோயிலையும் கீழே அமைந்துள்ள பக்தவச்சலேஸ்வரர், திரிபுர சுந்தரி அம்மன் கோவிலையும் அனைவரும் வழிபட்டு வாழ்வில் அனைத்து நலன்களையும் பெற வேண்டும் என்று கேட்டு அடுத்தடுத்து ஒரு காணொலியில் இந்த திருக்கழுக்குன்றத்தை பற்றி இன்னும் பார்த்திங்கன்னா இங்கே வந்து தீர்த்தங்கள் வேறு இருக்குது. இந்த அனைத்து தீர்த்தங்களும் இங்கே இருக்குது. அது தனியாக ஒரு வீடியோவில் போடுறேன். நன்றி, வணக்கம்.